கர்த்தர் நல்லவர். இந்த கால வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த மாதத்தின் 5வது வாரத்தில் கர்த்தரை துதிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையில் எங்கள் பிதாவே, எங்கள் தேவனே, ஆண்டவரே 5 மாதங்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீரப்பா. ஆண்டவரே உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த கால வேளையிலும் உம்மை துதித்து ஆண்டவரே பாடல்களை பாடி ஆண்டவரே உம்மை ஆராதித்து உம்முடைய நாமத்தை உயர்த்த எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வல்லமை எங்கள் மத்தியிலே இறங்கி வரட்டும். எங்கள் ஜனங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த ஆண்டவருடைய ஸ்தோத்திரத்தை யூடியூப் மூலமாக பார்க்கிற ஒவ்வொரு ஜனங்கள் மேலும் விசேஷித்த அபிஷேகம் இறங்கி வரட்டும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ நாமம் மகிமைப்படட்டும். ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்ம அறிவிலே இருக்கிறார். கரங்களை தட்டி பாடுவோமா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. என்றும் ஆனந்தம் என் தேவன் தருகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் தருகிறார். எல்லா கரங்களை தட்டி Glory to Jesus. Hallelujah. Hallelujah. Glory to Jesus. Amen. கரங்களை தட்டி நல்ல பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். 5 மாதங்கள் கர்த்தரை போல பாதுகாத்தார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Hallelujah. Glory to Jesus.
சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் கடந்தே செல்லுவே. சாத்தானின் சகல வழிகளை வெல்ல அதிகாரம் எனக்குண்டே. சாத்தானின் சகல வழிகளை வெல்ல அதிகாரம் எனக்குண்டே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். பகலில் எதற்கும் பயமில்லை. இரவில் பயங்கரம் பகலில் எதற்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தந்தோ முறைவிடம். உன்னத தேவன் எனது அடைக்கலம் தந்தோ முறைவிடம். உன்னத தேவன் எனது அடைக்கலம் தந்தோ முறைவிடம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். கண்களை மூடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் இந்த 5 மாதங்கள் கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்தார், நம்மளை பலப்படுத்தினார். எவ்வளவோ உலகமே பஞ்சமா இருந்தாலும், உலகமே வியாதியினாலே கஷ்டப்பட்டாலும் கர்த்தர் நம்மளை பலப்படுத்தினார். அவர் நம்மை உயர்த்தினார். அவருக்கு ஸ்தோத்திரா துதி பாத்திரா உண்மை என்றும் என்றும் துதித்திருவேன் என்ற பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் செய்த நன்மைக்கு ஈடாக நம்ம எண்ணத்தை செலுத்த முடியும், ஒன்றையும் செலுத்த முடியாது. கர்த்தருடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை மகிமைப்படுத்த, அவரை தொழுது கொள்ள, அவருடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஆண்டவரை மகிமைப்படுத்தியே வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உன்னை இன்றும் என்றும் துதித்திடுவேன். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி கிருபையினால் நிரப்பும் அப்பா. எங்கள் ஜனங்களை கிருபையினால் நிரப்பும். கிருபை உடைய பிரசன்னம், ஆண்டவருடைய தயவு, ஆண்டவருடைய இரக்கம் எங்கள் மத்தியில் இறங்கி வரட்டும். வருவார்
துதிப்பார்க்கிறார் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. கத்தரை பயன்படுத்துவோமா? கத்தர் நல்லவர். கத்தர் 5 மாதங்கள் கண்மணி போல பாதுகாத்து ஆண்டுவர். மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம், மே மாதம் கடைசியில் நம்ம வந்து நிற்கிறோம். கத்தர் நம்மளை கத்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த 5 மாதங்களை கண்மணி போல பாதுகாத்து ஆண்டவர் வரப்போகிற ஜூன் மாதம் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நமக்கு துணையாக இருந்து நம்மளை நடத்தி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த நமக்கு உதவி செய்வார். அவருடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையில் கிருபை தரும்படியாக, அவருடைய பிரசன்னம் ஆண்டவர் நம்மளை நிரப்பும்படியாக, யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே என்ற பாடல்களை 2 கரங்களை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த காலங்களில் தேவ பிரசன்னம் நமத்தில் இறங்கி வரட்டும். ஒரு புது பலன் வரட்டும். ஆண்டு ஒரு புது கிருபையை நமக்கு தரட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.
சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இந்த 5 மாதங்கள் கண்மணி போல பாதுகாத்தார். ஆண்டவர் வரப்போகிற 6வது மாதத்திலும் கர்த்தர் ஆண்டவர் ஜூன் மாதத்துல ஒரு பெரிய வெற்றியை ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார். கண்களை மூடி கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தாவே உம்முடைய கிருபை எனக்கு தாரும் என்று சொல்லி எல்லா 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இந்த 5 மாதங்கள் இந்த மே மாதத்துல 5 வாரங்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர். இந்த 5 மாதங்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீரப்பா. ஆண்டவரே உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி, உம்முடைய தயவுக்காக நன்றி, உம்முடைய அன்புக்காக நன்றி, உம்முடைய கருணைக்காக நன்றி. நீர் எங்களை தெரிந்து கொண்டீர், அநாதி சிநேகத்தால் சிநேகித்தீர், காருண்யத்தால் இழுத்துக் கொண்டீர். ஆண்டவரே பிதாவினால் இழுக்கப்படாவிட்டால் ஒருவனும் உம்மிடத்துல வர முடியாது. தேவன் நீர் தான் எங்களை தெரிந்து கொண்டீர். உம்மை விட அக்கறை உள்ளவர் ஆண்டவரே, உம்மை விட பொறுப்புள்ளவர், உம்மை விட கரிசனை உள்ளவர்கள் இந்த உலகத்துல யாருமே இல்லை அப்பா. ஆண்டவரே நீர் தான் எங்களுக்கு எல்லாமே. ஆண்டவரே நீர் எங்களுக்கு துணையாகவும் எங்களுக்கு பலனாகவும் எங்களுக்கு அடைக்கலமாகவும் நீர் எல்லாமா எங்களுடைய வாழ்க்கையில இருந்து இந்த 5 மாதங்கள் ஆண்டவரே எங்களை கண்மணி போல பாதுகாத்த ஆண்டவர். ஆண்டவரே உங்களுக்கு கொடாக்குடி நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீ துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு சிந்தையோடு முழு பலத்தோடு உம்முடைய அன்பு கூர்ந்து ஆண்டவரே உம்மை நோக்கி கரங்களை உயர்த்தி எங்கள் இருதயங்களோடு கூட எங்கள் கரங்களை உயர்த்தி எங்கள் முகங்களை உம்முடைய நேராய் பார்த்து ஆண்டவரே ஜோதிகளின் பிதாவை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த கொரோனா வைரஸிலிருந்து கர்த்தர் படிப்படியாக கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து ஒரு சகஜ நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இழந்து போனவர்களுக்காக ஜெபிக்கிறோம், தனித்து வைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உலக நாடுகளில் ஒரு சமாதானம் வரட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்திய தேசத்தில் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருக்கிற ஆண்டவரே எல்லை பிரச்சனையில கர்த்தர் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலக நாடுகளில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கர்த்தர் அற்புதம் செய்யும். பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும், அமைதி நிலவட்டும், உம்முடைய அன்பு விளங்கட்டும் ஆண்டவரே. தேசங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க. தேசங்களை கர்த்தர் ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கு பார்த்தாலும் கொள்ளைகள், எங்கு பார்த்தாலும் அருவருப்பான காரியங்கள், எங்கு பார்த்தாலும் மோசமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதப்பா தேசத்தின் மேல் ஆண்டவரே. இந்த தேசங்கள் எல்லாம் மேலும் உலகத்தின் மேல எல்லா நாடுகள் மேலும் உம்முடைய கண்கள் இறங்கி வரும்படியாக உம்முடைய ஆளுகை வரும்படியாக ஆண்டவரே. கொரோனா தொற்று நோயை இல்லாதபடி கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய ஆண்டவரே. இந்த பகுதி இந்த நாட்களில் வெட்டி கிளிகள் அங்கங்கு சென்று ஆண்டவரே ஸ்தோத்திரம் விளைச்சல் நிலங்களை ஆண்டவரே கத்திரி போட்டு எல்லாவற்றையும் மைந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை இருக்கிறதப்பா. உலகத்தில் அடுத்தது பஞ்சம் வருமோ என்கிறதான ஒரு அச்சம் ஆண்டவரே ஜனங்களுக்குள்ளே வந்திருக்கிறது. கர்த்தர் எல்லா பயத்தையும் எடுத்து போடுங்க, தைரியத்தை தாங்கப்பா ஆண்டவரே. விசுவாசத்தோடு கூடிய தைரியத்தோடு கூடிய தேவனுடைய அன்பை பிடித்துக் கொண்டு எழும்ப, உலக நாடுகள் எழும்ப கர்த்தர் உதவி செய்யும். இந்திய தேசத்தை ஆசீர்வதியும். இந்தியாவில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த வெட்டுகளினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மகாராஷ்டிரா மாநிலத்துக்காக ஆண்டவரே, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் பகுதி ஆண்டவரே ஸ்தோத்திரம், மகாராஷ்டிரா பகுதிகள் ஆண்டவரே கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி கட்டி எழுப்பும். தேசாதிபதிகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த தேசத்தை ஆளுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவ கிருபை அவர்கள் மேல இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் ஆண்டவரே தேசத்துல ஒரு அமைதி, தேசத்துல ஒரு சமாதானம், தேசத்துல ஒரு செழிப்பு, தேசத்துல ஒரு ஆண்டவரே ஒரு எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் அற்புதம் செய்யும் அப்பா. உம்மை விட ஆண்டவரே இந்த தேசத்தை ஆசீர்வதிக்க வேற யாராலும் முடியாது இயேசுவின் நாமத்தினால. தேசத்துல ஒரு பெரிய சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே வெளி மாநிலங்களில் இருந்து அநேக ஜனங்கள் ஆண்டவரே, எத்தனையோ ஆயிரம் ஜனங்கள் ஆண்டவரே தன்னுடைய ஊர்களுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அவர்களுக்கு நல்ல சுகம், நல்ல பலன், நல்ல ஆரோக்கியம் ஆண்டவரே, நல்ல குடும்பத்தை நடத்த போதுமான பண தேவைகள், பொருளாதார தேவைகள், சுகங்கள் அவர்களுக்கு உண்டாகட்டும். சரியான நேரத்தில் அவர்கள் சென்றடைய எத்தனையோ பேர் ஆண்டவரே சிறுமி ஆண்டவரே 5 வயது சிறுமி எத்தனையோ ஆண்டவரே கிலோமீட்டர் ஆண்டவரே நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர், ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தாண்டி தகப்பனை அழைத்து வருகிற சூழ்நிலை எல்லாம் நடக்கிறதப்பா. எல்லாவற்றும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேசத்திலே கர்த்தாவே பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். பொருளாதாரம், வேலை இல்லாத திண்டாட்டம்
ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உலக நாடுகள்லாம் அச்சுறுத்துகிற ஆண்டவரே பெரிய பெரிய பயங்கரமான நிலவைகளுக்கு மத்தியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. கர்த்தர் கிருபையாக பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும், செழிப்பு உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், ஆண்டவரே பலன் உண்டாகட்டும். இந்திய தேசத்தை கட்டி எழுப்ப முடியாது ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. கொரோனா வைரஸ்னால தவித்துக் கொண்டிருக்கிற இன்னும் தவித்துக் கொண்டிருக்கிற எல்லா மாநிலங்களிலும் கர்த்தர் ஒரு மாற்றத்தை உண்டாக்க முடியாது ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டை ஆசீர்வதியும். தமிழ்நாட்டை ஆளுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மந்திரிகளுக்காக, சீஃப் மினிஸ்டருக்காக, ஆண்டவரே ஸ்தோத்திரம், சுகாதார அமைச்சர்களுக்காக பொறுப்பாயிருக்கிற எல்லா விஓ, ஆர்டிஓ, ஆண்டவரே தாசில்தார், ஆண்டவரே கமிஷனர், ஆண்டவரே கலெக்டர், ஐபிஎஸ், ஐஏஎஸ், ஆண்டவரே ஸ்தோத்திரம், எல்லா ஒவ்வொரு நிர்வாகத்துறையும் கர்த்தாவே நீ கட்டி எழுப்ப முடியாது ஜெபிக்கிறோம். ஞானம், யுக்தி, ஆண்டவரே அறிவு, ஆண்டவரே நிதானம், பகுத்தறிகிற தன்மை, பின்னால நடக்க போகிறது முன்பாகவே ஆராய்ந்து ஜனங்களுக்காக சேவை செய்கிற தன்மையை கர்த்தர் அவர்கள் மனதுக்குள்ளே போடுமாட்டவங்க. கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே திருச்சி பகுதியை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தமிழ்நாடு முழுவதும் ஒரு அமைதி வரட்டும். திருச்சியில் ஒரு பெரிய எழுப்புதல் வரட்டும். சபைகள் எல்லாம் சீக்கிரத்தில் திறக்கப்பட ஆண்டவர் உதவி செய்யும். ஆண்டவரே எல்லா சபைகளாக ஆங்காங்கு வீடுகளில் இருந்து அவர்கள் தனிச்சபம், ஆண்டவரே கான்ஃபரன்ஸ் கால், ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவர்கள் தனியாக ஜெபித்து வேதத்தை வாசித்து, ஆண்டவரே குடும்பமாக ஜெபித்து, ஆண்டவரே அநேக ஜெபங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்கிற அந்தரங்க ஜெபங்கள் எல்லாம் கேட்டு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம், தாழ்த்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். பாடின பாடல்களை ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே, ஆராதனை ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த யூடியூப் மூலமாய் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ஆண்டவரே வேலையில, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, ஆண்டவரே ஸ்தோத்திரம், வேலையில, சமுதாயத்துல அவர்கள் செய்கிற காரியங்களிலே, கடல்ல, வறுமையில, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே வியாதியில, தீராத பிரச்சனைகளில சிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் விடுதலைகளை கர்த்தர் உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தினால. அற்புதம் செய்யும் அப்பா. நீங்களே செய்யுங்க. உங்களுக்கு கன மகிமை எல்லாம் உண்டாகட்டும். திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற எல்லா போதகர்கள், அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், ஆண்டவரே சபை மக்கள், ஆண்டவரே எல்லாரையும் ஆசீர்வதியும். திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற எல்லா ஆண்டவரே ஆண்கள், பெண்கள், முதியவர்கள், இளையவர்கள், எல்லா பிரஜாதி ஜனங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும். ஆண்டவர் ஆசீர்வதிங்க. ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். தடவியாகலுமை கண்டுகொள்ள கர்த்தர் அவர்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே திருச்சி மாவட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி. ஆண்டவரே இந்திய தேசத்தை ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி. ஆண்டவரே உலக நாடுகளுக்குள்ளே சமாதானம் வரப்போவதற்காக நன்றி. ஆண்டவரே ஒரு எழுப்புதல், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல் வர, குடும்பத்தில் ஒரு எழுப்புதல் வர, சபையில் ஒரு எழுப்புதல் வர, ஆண்டவரே தேசத்தில் ஒரு எழுப்புதல் வர, உலக அளவில் ஒரு எழுப்புதல் வர. அக்கினியை போட வந்தேன், அது பற்றிக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் அக்கினியை போடும். தனிப்பட்ட மனிதனுடைய உள்ளத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம், கொழுந்து விட்டு எரிகிற அக்கினி ஆவியானவர் நம்முடைய அக்கினியை போடும். ஆண்டவரை எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்த யோவான் ஸ்நானகனுக்குள் இருந்த அந்த அக்கினியின் வல்லமை எலிசாக்குள்ள போடப்பட்டதான அக்கினி ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் மேலும், எங்கள் மேலும், ஊழியக்காரர்கள் மேலும், ஊழியக்காரிகள் மேலும், வாலிபர்கள் மேலும் நம்முடைய அக்கினியை போடும். ஆண்டவரை கடைசி காலத்துல எழும்பி உமக்காக சிலம்பம் பண்ணுகிற பிள்ளைகளாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த முடியாத ஜெபிக்கிறோம். முன்னேறிந்த காலங்களை காட்டிலும் இனி வருகிற நாட்களிலே தனிப்பட்ட ஊழியம், ஆண்டவரே கைப்பிடித்து ஊழியம், தனியாக போய் சந்தித்து ஜனங்களை ஆண்டவரே உமது அன்புக்குள்ளே கொண்டு வர, இயேசுவின் அன்பு, கல்வாரி சிநேகத்தை அவர்களுக்கு சொல்ல ஆண்டவர்களுக்கு கிருபை தரும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கிறிஸ்தியனுக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று பவுல் சொல்வது போல, கிறிஸ்து என்னில் வாழ்கிறார் என்று சொன்னது போல, கிறிஸ்து எங்களுக்குள்ளே வாழும்போது நம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த, மற்றவர்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர்களாக என்னை மாற்றும், என் குடும்பத்தை மாற்றும், என் பிள்ளைகளை மாற்றும், என் சபை மக்களை மாற்றும். என்னுடைய பணித்தளத்திலே ஒரு அற்புதம் நடக்கட்டும். என்னுடைய மாவட்டத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே என்னுடைய மாநிலத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். என்னுடைய தேசத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே தேசங்களிலே ஒரு அற்புதங்களை நடக்க, உலக அளவில் ஒரு பெரிய எழுப்புதல் வர கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வேலையை ஆசீர்வதிக்கும். இந்த
இந்த செய்தியை கர்த்தர் ஆசீர்வதித்து தியானித்து பரிசுத்த ஆவியானவர்களோடு பேச வேண்டிய காரியங்களை எங்களோட பேசும். ஆண்டவரே, நாங்கள் வாஞ்சியாக இருக்கிறோம். நல்ல பங்கை பெற்றுக்கொண்ட மரியாதை போல உங்களுடைய பாதத்தில் வந்து அமர்ந்திருக்கிறோம். அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். உங்களுடைய பாதத்தில் அமர்ந்து மரியாள் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை கேட்டதுனால மரித்து 4 நாளான லாசருவை உயிரோடு கூட பெற்றுக்கொண்டார். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த கிருபைகள் ஆண்டவரே மரித்து போயிருக்கிற பிரச்சனைகள் ஏசப்பா ஸ்தோத்திரம், கைவிடப்பட்ட பிரச்சனைகள், புறம்பே தள்ளப்பட்ட பிரச்சனைகள், நிராகரிக்கிற நிர்பந்திக்கிற சூழ்நிலைகள், ஆண்டவரே தள்ளப்பட்ட ஆண்டவரே சூழ்நிலைகள், ஆண்டவரே ஸ்தோத்திரம், அற்பமாக நினைத்த சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே உலகம் எங்களை பார்த்து அப்படி நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் எங்களுக்குள்ளே ஒரு அபிஷேகத்தை வல்லமையும் கொடுத்து ஆண்டவரே தேவன் ஆண்டவரே உலக ஜனங்கள் எங்களை அற்பமாய் பார்த்தவர்களாம் ஆச்சரியப்பட வியப்படைய ஆண்டவரே உங்களுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாய் எங்களை பயன்படுத்தும் சுவாமி. எங்களுடைய ஊழியம் உடைய கரத்தில் இருக்கிறது, எங்களுடைய வாழ்க்கை உடைய கரத்தில் இருக்கிறது, எங்களுடைய காலங்கள் உடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டவரே பயன்படுத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களை எடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த கால வேளையில தேவனுடைய பாதத்தில் நான் வந்திருக்கிறேன்னா அவருடைய பிரசனத்துல ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானம் செய்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். வாசிக்கும் போது, அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போது பலன் உள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன், மேன்மை பாராட்டி என்று சொல்லி 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் பிதாவே, இந்த வேளையில் இந்த வசனம் மூலமாக எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவர். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே ஒரு கேள்வி வருகிறது. என்னவென்றால், பலவீனம் என்று சொல்லுகிறார், ஆனால் பலன் என்று சொல்லுகிறார். நாம் எப்பொழுதும் நாம் பலவீனமாய் இருக்கும் பொழுது நான் பலவீனமாய் இருக்கிறேன் என்றுதான் நாம் சொல்லுவோம். ஆனால் இங்கு சொல்லுகிறார், நான் பலவீனமாய் இருக்கும் போது நான் பலனாய் இருக்கிறேன் என்று. எப்படி பலவீனத்தில் எப்படி பலவானாய் இருக்க முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இதிலே பதில் வாசித்த பகுதியிலேயே 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8, 9, 10 இந்த 2 வசனங்களை வாசித்து பார்த்தீர்கள் என்றால், என்னுடைய பலவீனத்தில் தேவனுடைய பலன் பரிபூர்ணமாய் என்னுடைய வாழ்க்கையில விளங்குகிறது என்று சொல்லுகிறார். என்னுடைய பலவீனம் என்று நினைக்கும் போது தேவனுடைய பலன் என்னுடைய வாழ்க்கையில நிரூபிக்கப்படுகிறது. அதே வேளையில என் வாழ்க்கை ஒரு பகுதியில் நான் பலவீனப்படும் போது அந்த பலவீன பகுதியில் தான் தன்னுடைய பரிபூர்ணமான பலனை காட்ட ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் காயங்களுக்கு, இந்த பலவீனமான நேரங்களிலே ஒரு காயங்கள் நமக்கு காரணம் உண்டு. இந்த காயம் நமக்கு வேதனை தருகிறது. அதற்கு காரணம் உண்டு. கர்த்தருடைய தாமதங்கள் அவருடைய தடைகள் அல்ல என்று சொல்லி பார்க்கிறோம். பார்வோன் 5 முறை கடினப்படுத்துகிறான். இஸ்ரவேல் ஜனங்களை விடாமல் அவன் என்ன பண்ணுகிறான்? தடுக்கிறான். பார்வோன் கடினப்படும் போது தாமதங்கள் ஆகிக் கொண்டிருக்கிறது. அடுத்த 5 முறை ஆண்டவரே அவனை இருதயத்தை கடினப்படுத்துகிறார். அவன் தன் மனதை கடினப்படுத்துகிறான். ஆண்டவரும் அவனுடைய மனதை கடினப்படுத்தும் போது இன்னும் அதிகமாக தாமதங்கள் ஆகிறது என்று பார்க்கிறோம். ஒவ்வொரு தாமதத்திலும் தேவன் தம்முடைய மகிமையை அதிகமாய் காட்டுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் நினைக்கிறீர்கள் அது தாமதம் என்று அல்ல. நீங்கள் நினைக்கிற அந்த பலவீனத்தில் தான் தேவனுடைய வல்லமையை கர்த்தர் அந்த தாமதத்தில் நிரூபிக்கிறார். அதை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். இப்பொழுது இவர்கள் விடுதலை ஆக்கப்பட்டு அவர்கள் வெளியே வருகிறார்கள். எல்லாம் முடிந்தது என்று நினைக்கிறார்கள். 430 வருடம் அடிமைத்தனம் முடிந்துவிட்டு அவர்கள் கடந்து வருகிறார்கள். முடிந்துவிட்டது, அடிமைத்தனம் முடிந்துவிட்டது என்று நினைக்கிறார்கள். இப்பொழுது ரதங்கள் சத்தம் கேட்கிறது. எந்த பலவீனத்தை விட்டு வந்தார்களோ அந்த பலவீனம் மீண்டும் அவர்களை தாக்க போகிறது என்று அவர்கள் தேவனிடத்திலே முறையிட்டார்கள். ஆண்டவர் நகைத்தார். ஏனென்றால் நீங்கள் பார்ப்பதெல்லாம் ரதங்களும் உங்கள் முன்னே நிற்கும் செங்கடல்களும் தான் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் மரித்து போகிறோம், தேவன் மேல் கோபம் வருகிறது, எகிப்தில் பிரேதைக்குள் இல்லை என்று என்னை இங்கே கொண்டு வந்தாயா என்று தேவனையும் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயையும் அவர்கள் பயங்கரமாக
அவர்கள் எரிச்சல் ஊற்றுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். சில சமயத்தில் நாம் எரிச்சல் படும்போது, வேதனைப்படும் போதும் ஆண்டவருடைய பலன் நம்முடைய வாழ்க்கையில விளங்குகிறது. உங்கள் பலவீனமான சூழ்நிலையில் தான் ஆண்டவர் உங்களுக்கு பலனை நிரூபித்து காட்டுகிறார். 7 மடங்கு சூடாக்கும் வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில அவர்கள் நினைத்திருப்பார்கள் அநேக கேள்விகள். அது மாத்திரமல்ல, தேவனுக்காக நின்ற நான் எதற்காக சிங்கக்கடிக்கு போக வேண்டும் என்ற ஒரு கேள்வி அவன் உள்ளத்தில் வந்திருக்கும். அதேவேளை தரிசனம் பார்ப்பதற்காக ஏன் குழியில் போட்டார்கள் என்ற ஒரு கோபம் வந்திருக்கலாம். 20 வெள்ளிக்காசுக்கு நான் விற்கப்பட்ட போது ஏன் போராட சக்தி இல்லை என்று சொல்லி அவன் வேதனைப்பட்டிருக்கலாம். உங்களை பொய் குற்றச்சாட்டு சொல்லும் போது ஏன் தேவன் எனக்காக வாதாடவில்லை என்று, செய்யாத குற்றத்திற்காக சிறைச்சாலையில் அனுப்பப்பட்ட போது ஏன் எனக்கு இந்த அனுபவம் இருக்க வேண்டும் என்று அவன் நினைத்திருக்கலாம். ஈசாக்கு வாக்குத்தத்தம் நிறைவேற 100 ஆண்டுகள் தேவை என்று அவர்களுக்கு தேவைப்பட்டது. அதே போல ஈசாக்கு தன் மனைவிக்காக ஜெபித்த போது 20 வருடங்கள் அவளுக்கு குழந்தை பிறக்க 20 ஆண்டுகள் ஆனது என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய உங்கள் பலவீனத்தினால் அவர் தம்முடைய பலனை நிரூபிக்க விரும்புகிறார். தேவனுடைய தாமதங்கள் ஒரு நாளும் தடைகள் அல்ல. அவருடைய பலவீனத்தில் ரகசியம் அடங்கி இருக்கிறது. தேவன் அமைதியாய் இருக்கிறது போல தோன்றலாம், ஆனால் தேவன் உங்களுக்காக சரியான நேரத்தில் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலன் சரியான நேரத்தில் ஆண்டவர் விளங்க பண்ணுகிறார். அவர்தான் நம்முடைய தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என் பலவீனத்தில் அவருடைய பரிபூர்ண பலன் எப்படி விளங்குகிறது என்று நாம் பார்க்க வேண்டுமானால் மோசேயை குறித்து நாம் வாசிக்கலாம். உபாகம் புஸ்தகம் வாசியுங்கள். இந்த வசனத்தை உபாகம் புஸ்தகத்திலே வாசியுங்கள். மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்திட்ட சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அற்புதமான சாட்சி அவனுடைய வாழ்க்கையில என்ன சாட்சி என்றால், வாழ்க்கையில் முடிவிலே கிடைத்த சாட்சி. வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அல்ல, வாழ்க்கையின் முடிவிலே அவனுடைய சாட்சி. வாழ்க்கையின் முதல்ல அவன் எப்பொழுது ஆரம்பித்தானோ அப்பொழுதே அவனுடைய வாழ்க்கையில பலவீனத்தின் மேல் பலவீனம் அவனுக்கு வந்து கொண்டு இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் வாழ்க்கையின் முடிவில் தான் சாட்சியை அவன் பெற்றுக்கொண்டான். மோசேயின் 6 பலவீனங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது நாம் வாசிக்கும் போது யாத்ராகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள் வேகமாக. அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது ஒதுக்கப்பட்ட மோசே. முதலாவதாக ஒதுக்கப்பட்ட மோசே எப்படி ஒதுக்கப்பட்டான் என்றால், யூத கலாச்சாரம் அது ஆண் வர்க்கம் நிறைந்த கலாச்சாரம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் எல்லாம் அவர்கள் ஆண் வர்க்கத்தில் அந்த கோத்திர பிதாக்களுடைய வம்சங்களை பார்த்தீர்கள், ஆண்கள் வம்சத்தை அவர்கள் அதிகமாக எதிர்பார்த்தார்கள். அதன் மேலே ஒரு வாஞ்சியாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்திய தேசத்திலும் ஆசிய கலாச்சாரத்திலும் ஆண்களுக்கு நம்முடைய சமுதாயத்தில் கொடுக்கப்படுகிற மரியாதை, மதிப்பு எல்லாமே அதிகமாய் காணப்படுகிறது. இந்த சூழ்நிலையை யோசித்து பாருங்கள். வீட்டில் ஆண் பிள்ளை தேசத்திலே சட்டம், ஆண் பிள்ளை பிறந்தா தலையை வெட்டி நைல் நதியில் போட வேண்டும். பிறந்த பிள்ளை கண்கள் திறப்பதற்கு முன்பாகவே உலகம் அவனை வேண்டாம் என்று சொல்லுகிறது. உலகத்தை பார்ப்பதற்கு முன்பாக உலகம் அவனுக்கு மரண தண்டனையை விதிக்கிறது. சட்டம் எகிப்து வேண்டாம் என்று சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒடுக்கப்படுகிற, புறமே தள்ளப்படுகிற ஏதோ ஒரு காரணமாக 2ஆம் தரமாக தள்ளப்படுகிறோம். சில காரணங்கள்
காரணங்கள் பார்ப்போம். நாம் ஏன் ஒதுக்கப்படுகிறோம் என்றால் நம்முடைய அந்தஸ்து அது ஒதுக்கப்படுகிறோம். ஒருவேளை பொருளாதாரம் அந்தஸ்து இருக்கலாம், நம்முடைய படிப்பு சம்பந்தப்பட்டதானதா இருக்கலாம், குடும்ப சூழ்நிலை ஒரு அதிலே சம்பந்தமாக இருக்கலாம், பணம் இல்லை என்கிற ஒரு அந்தஸ்து நம்முடைய விட்டு விலக்கலாம் புறம்பே. அதேபடி சரியான படிப்பு இல்லை என்றால் இந்த சமுதாயம் நம்மளை புறம்பே தள்ளும். நம்முடைய குடும்ப பின்னணி சரியாக இல்லாவிட்டால் அந்தஸ்தை வைத்து ஒதுக்குவார்கள். நம்முடைய அடுத்தது பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய திறன், நம்முடைய எபிலிட்டி, திறமைகளை வைத்து நம்முடைய ஆட்கள் நம்மளை ஒதுக்குவார்கள். சில காரியங்களில் திறமை இல்லாவிட்டால் நம்மை ஒதுக்கி விடுவார்கள். சில காரியங்களில் தாளந்து இல்லாவிட்டால் நம்மளை ஒதுக்கி விடுவார்கள். நம்மேல் இருக்கும் அடுத்தது என்னவென்றால் நம்மேல் இருக்கும் பயம். ஏன் பார்வோன் பிள்ளைகளை சொல்லுகிறான், இவங்களை உயிரோடு விட்டால் இவனே நமக்கு எதிரியாய் வந்து விடுவான். அவர் மேல் இருந்த பயம் அவர்களை ஒதுக்கினது என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய இளமை நம்மால் மீண்டும் போராட முடியாத சூழ்நிலையில் வரும்போது நம்மை ஒதுக்கி விடுகிறார்கள். கொடுமையான சட்டம் இயற்றப்படுகிறது. பையன் பிறந்த உடனே தலை வெட்ட வேண்டும் என்று ஒரு சூழ்நிலை. இஸ்ரவேல் ஜனங்களுடைய சூழ்நிலையை பார்த்தீர்கள் என்றால் அப்பாவி ஜனங்கள் பாடுபடுகிறார்கள். அவர்களால் யுத்தம் செய்ய முடியவில்லை, எதிர்த்து நிற்க முடியவில்லை, ஏதும் பேச முடியாமல் திணறுகிறார்கள். அப்படியே நிர்பந்திக்கப்பட்டவர்களாக மனசோர்வடைந்து மனமடிவாகிறார்கள், நிற்கிறார்கள். அவர்களுக்கு பேசுவதற்கு திராணி இல்லாமல் இருக்கிறார்கள். ஒதுக்கப்படுவது சில சூழ்நிலைகளில் நம்முடைய தோற்றம் கூட நம்மளை ஜனங்கள் ஒதுக்கி நம்மளை வைப்பார்கள். வெளிப்படையான தோற்றத்தை வைத்து அநேகர் ஒதுக்குவார்கள். மோசே ஒதுக்கப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரி சூழ்நிலையில ஒதுக்கப்படுகிற சூழ்நிலை நமக்கு வரலாம் பிரியமானவர்களே. அது அந்த அரண்மனை அவனை கொல்ல உத்தரவிட்டது. அதே அரண்மனை அவனை வாழ வைப்பதற்கு, வளர்ப்பதற்கு சம்பளம் கொடுக்க வைத்தார் ஆண்டவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் பலவீனத்தில் ஆண்டவருடைய பலம் பரிபூர்ணமாக விளங்கும் பிரியமானவர்களே. ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் உங்களை பலப்படுத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்களை உதறினவர்களே உதவுகிறவர்களாக மாறுவார்கள். உங்கள் தள்ளினவர்களே தாலாட்டு பாடுகிறவர்களாக மாறுவார்கள். உங்கள் பலவீனத்தில் ஆண்டவர் பலனை பரிபூர்ணமாக உங்களுக்கு விளங்க செய்வார். எதிர்பாருங்கள், ஆண்டவர் இந்த நாட்களிலே ஜூன் மாதத்திலே இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். இரண்டாவதாக நிர்பந்திக்கப்பட்ட மோசே. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 9-10 வாசிப்போம். பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றால், அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தால், பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரனிடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரனானான். அவள் அவனை ஜலத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயர். மோசே என்றால் ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன் என்று பெயர். மோசே சட்டத்தில் காப்பாற்றப்படுகிறான். ராணியின் கண்களிலே தயவு கிடைக்கிறது. ராணி திட்டவட்டமாய் சொல்கிறான். அவளுடைய தாயினிடத்தில் சொல்லும் போது, நீ எனக்காக வளர்க்க வேண்டும் என்று. மோசே தாயின் வீட்டில் வளர்கிறான். பிள்ளை பெரிதான போது பார்வோன் வீட்டுக்கு வருகிறான். பெரிதான போது நாம் நினைக்கிறோம் 6 மாதம் 8 மாதம் தான் பிள்ளைக்கு பால் கொடுத்து அந்த பிள்ளையை வளர்ப்பார்கள் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அந்த காலத்திலே 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் பால் ஊட்டுவார்கள். அது சான்றாக தள்ளுபடியாகமம் என்று 2 மக்கபியர் புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே வாசித்தீர்கள் என்றால் 9 மாதம் சில நாட்களிலே 3 ஆண்டுகள். நாம் நினைக்கிறோம் 8 மாதங்கள் 9 மாதங்கள் தான் ஒரு தாய் தன் பிள்ளைக்கு பால் ஊட்டுகிறாள் என்று. ஆனால் எபிரேய வம்சத்திலே எபிரேய தாய்கள் அவர்கள் 3 ஆண்டுகள் இல்லை என்றால் 4 ஆண்டுகள் பால் ஊட்டுவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 3-4 ஆண்டுகள் தாயினிடத்தில் வளர்த்த பிள்ளை இந்த தாய்க்கு கிடைக்காதது எல்லாம் 3 ஆண்டுகள், கிடைத்ததெல்லாம் 3 ஆண்டுகள் தான். பால் நிறந்த பின்பு அரண்மனையில் வைக்க வேண்டும். பால் எப்பொழுது அவன் மறக்கிறானோ அந்த நிலைமையை அவன் அந்த குழந்தையை அவள் அந்த அரண்மனையில் கொண்டு வந்து ராணி இடத்திலே ஒப்படைக்க வேண்டும். இவ்வளவு 4 வருடமாக மோசையோடு கூட
அவள் அன்பாக இருந்து அவனை பேணி பாதுகாத்து உணவு அளித்து அவனை குளிப்பாட்டி அன்பாக உபசரித்து 4 வருடமாக அவனோடு கூட அந்நியமாய் இருந்தவள் எவ்வளவு அன்பை ஊற்றி இருப்பாள் என்று சொல்லி பாருங்கள், எவ்வளவு பாசத்தை கொட்டி இருப்பாள் என்று சொல்லி பாருங்கள். மோசேக்கு உலகமே அந்த தாய் தான். ஆனால் இந்த அன்பும் பாசமும் இணைக்கப்பட்ட 2 பேர் இவ்வளவு நாள் அம்மா என்று அழைத்த தாய் அரண்மனைக்கு கொண்டு வருகிறாள். இதுவரையில் பார்க்காத எகிப்தில் இருக்கிற ராணி அங்கு நிற்கிறாள். அப்பொழுது அவள் சொல்லுகிறார், இனி உன்னுடைய தாய் இந்த ராணி தான், நீ வளர வேண்டிய இடம் அரண்மனையிலே, உனக்கு தாய் இவள் தான் என்று சொல்லி அவள் அரண்மனையில் விட்டுவிட்டு அவள் அப்படியே போகிறாள். 4 ஆண்டுகள் நாம் வைத்துக் கொள்வோம், 3 ஆண்டுகள் வைக்கிறார். 3 ஆண்டுகள் தாயினிடத்தில் வளர்ந்த மோசே நிர்பந்திக்கப்பட்ட நிலைமையிலே அவன் பார்க்கிறான். அவனுடைய சூழ்நிலை நிர்பந்திக்கப்பட்ட சூழ்நிலையிலே அவன் இருக்கிறான். பாருங்க, வாழ வேண்டும் என்ற வாழ வேண்டாம் என்கிற வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோமே. நம்முடைய வாழ்க்கையில வாழ வேண்டாம் என்று சொல்லி நினைக்கிறோம், ஆனா வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். சில காரியங்கள் நம் வாழ்க்கையில் கைமீறி கொண்டு இருக்கிறது. நாம் என்னத்தான் கண்ட்ரோல் பண்ணினாலும் கண்ட்ரோல் ஆகாமல் நம்முடைய வாழ்க்கை போகிறது. ஆனால் ஆண்டவர் இப்படி இதை அடக்கி விடுவார், இதை சரி பண்ணி விடுவார், இதை எதையாவது ஒரு சூழ்நிலையிலே நம்மளை விட்டுவிப்பார் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அந்த சூழ்நிலையிலே நாம் தள்ளப்படுகிறோம். நான் எவ்வளவு முயற்சித்தாலும் எவ்வளவு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாலும் என்னால கட்டுப்பாட்டுக்குள்ள வர முடியல என்கிற ஒரு இந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். குடும்ப வாழ்க்கையில வாழுகிறீர்கள், ஏனென்றால் திருமணம் செய்து விட்டேன் வாழ்கிறேன். நிர்பந்திக்கப்பட்ட குடும்ப வாழ்க்கையில எந்த ஒரு ஆசை கிடையாது, ஆனா வேறு வழி கிடையாது. குடும்பத்துக்குள்ளதான் வந்தாச்சு, எப்படியோ வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்று கணவர்கள் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன பண்ணி தொலைகிறது, அல்லேலூயா, என்ன பண்ணுகிறது என்றதான சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்கும். இததான் பேதுரு சொல்லுகிறார். வாசியுங்கள், யோவான் 21:18 வாசியுங்கள். நீ இளம் வயது உள்ளவனா இருந்த போது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவன் ஆகும் போது கைகளை நீட்டுவாய், வேறு ஒருவன் ஒரு அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இஷ்டமில்லாத அவனுக்கு பிடிக்காத இடத்துக்கு அவனை என்ன பண்ணுவான், கொண்டு போவான் என்று அவரை சொல்லுகிறார். மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் பேதுருவை. அதே இது ரோமர் 7:15 பாத்தீங்கன்னா, எப்படி எனில் நாம் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, பவுலுடைய வாழ்க்கையில பாருங்க, பல சூழ்நிலைகள் வருகிறது. நமக்கு பிடிக்காத இடத்தில் இருக்கிறோம், விருப்பம் இல்லாத சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு முடியாதபடி இருக்கிற இடத்திலே நாம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். நிர்பந்திக்கப்படுகிறோம். கவலைப்படாதீர்கள், அவர்கள் உங்களுக்கு முன்பாக நீங்கள் அவர்களை நிர்பந்திக்க ஒரு காலத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அதுதான் ஆண்டவர் செய்கிறது. அவர்களிடத்திலே நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் சொல்வதை வேறு வழி இல்லாமல் அவர்கள் செய்யத்தான் போகிறார்கள். இதைதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. செங்கல் செய்ய வைக்கோல் கொடுக்காமல் அடிமைகளாக அவர்களை வைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் வைக்கோல் கூட அவர்கள் கொடுக்காமல் அவர்களை பயங்கரமாக துன்புறுத்தினார்கள். ஆனால் வைக்கோலையும் கொடுத்தார், தங்கத்தையும் வெள்ளியையும் சேர்த்து அவர்களை கொடுத்து அந்த நாட்டை விட்டு வெளியே வர கர்த்தர் உதவி செய்தார். உங்கள் நிர்பந்திக்கப்பட்ட வாழ்க்கை ஏன் வாழ்கிறோம், எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஒரு நம்பிக்கை அற்ற வழியில நாம் இப்படித்தான் வாழணும்னு நினைக்கிறோம், ஆனால் அப்படி வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில நீங்க தள்ளப்பட்டிருக்கலாம். அந்த மோசேயினுடைய வாழ்க்கையில போல. ஆனால் கர்த்தர் உங்களுடைய பலவீனத்தில் ஆண்டவருடைய பலனை கொடுத்து உங்களை மகிமை உள்ள வாழ்க்கையாய் கர்த்தர் இந்த ஜூன் மாதத்திலே உங்களுக்கு செய்வார். பிரியமானவர்களே, 3வதாக நிந்திக்கப்பட்ட மோசே. சீக்கிரமாக ஆதியாகமம் 2:14. அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தியரை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். பாருங்க, நிந்திக்கப்பட்ட
மோசே. அல்லேலூயா. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 14 எங்களை ஏற்படுத்தினவன் உன்னை எங்களுக்கு ஏற்படுத்தினவன் யார்? யார் கேட்கிறார்? இவன் யாருக்கு உதவி செய்தானோ, யாருக்கு நன்மை செய்தானோ, யாருடைய நன்மையை விரும்பினானோ, யாருக்காக உயிரை பணைய வைத்தானோ, அதே ஜனம் கேட்கிறது நீ யார் என்று. அல்லேலூயா. ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில, ஒரு நிந்திக்கப்பட்ட சூழ்நிலையில நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். தாவீதை பாருங்கள், 41ஆம் அதிகாரம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரிக்கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். 41:10. 11. என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமா இருக்கிறீர் என்று அறிவேன். இதுல இல்ல, இந்த வசனம் அல்ல. என் குதிக்காலை தூக்கினான், உயர்த்தினான், என்னோடு கூட போஜனம் பண்ணினான், என்னோடு கூட தங்கினான், என்னோடு கூட இருந்தான். ஆனால் இன்றைக்கு குதிக்காலை உயர்த்தினான் என்று 41ஆம் சங்கீதத்தில் இருக்கிறது பிரியமானவர்களே. அதே போல யூதாசை பாருங்க, 3 வருடம் அவன் என்ன பண்ணுகிறான்? ஆண்டவர் அவனுக்கு ஊழியத்தை கொடுத்தார், போஷித்தார், ஊழியத்திலே பொருளாதாராய் அவனை வைத்தார். இவ்வளவு அனுபவித்த யூதாஸ் 30 வெள்ளிக்காசுக்கு ஆண்டவரை காட்டிக் கொடுக்கிறான். இயேசு எப்படி அதை எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கிறார் பாருங்கள். காட்டிக் கொடுத்த யூதாசை ஆண்டவர் எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கிறார் பாருங்கள். யோவான் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே வாசித்தீர்கள் என்றால் சீக்கிரமாக 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என் மேல் தன் குதிங்காலை தூக்கினான். என்னோடு அப்பம் புசிக்கிறவன் அவனுடைய குதிங்காலை தூக்குவான். இது வேத வாக்கியம் நிறைவேற வேண்டும். எந்த கண்ணோட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்க்கிறார் பாருங்க. தம்மை காட்டி கொடுக்கப்படுதல் கூட வேத வாக்கியம் நிறைவேற வேண்டும், நீங்க வேண்டும் என்று சொல்லி அந்த கண்ணோக்கத்தில் அவர் பார்க்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிந்திக்கப்படுகிற சூழ்நிலையில அந்த சூழ்நிலை கூட கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுகிறதா இருக்கும், கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதா இருக்கும். அதை நன்மையாய் மாற்றுவார். நாம் பார்க்கிற கண்ணோட்டம் ரொம்ப முக்கியம். தேவனுடைய பிள்ளைகள், நாம் நிந்திக்கப்படும் போது நாம் எப்படி கண்ணோட்டத்தில் பார்க்கப்படுகிறோம்? நீங்க காட்டி கொடுக்கப்படுதல் கூட ஒரு தீர்க்க தரிசனமாய் நிறைவேறும். உங்கள் மனிதர்கள் இழைத்த துரோகங்கள் தேவ திட்டம் இருக்கும். மனிதர்கள் உங்களோடு கூட இதை செய்தார்கள், என் ஃப்ரெண்டு, என் சகோதரன் இந்த துரோகத்தை செய்து விட்டான் என்று சொல்லி நீங்க நினைத்தால் கூட தேவனுடைய திட்டம் இருக்கிறது. மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே. லூக்கா 21ஆம் அதிகாரம் 16, 17, 18 வேகமாக. பெற்றோராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டி கொடுக்கப்படுவீர்கள். உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது. ஆண்டவர் சொல்கிறார், எதிர்ப்பு, துரோகம் அநேகர் உங்களுக்கு எதிராக வருவார்கள். ஆனால் தேவனுடைய திட்டம் இறுதியில் நிறைவேறும். பலன் அடைவீர்கள். பலனை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில தருவார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய திட்டத்துக்குள்ளே இருக்கிறீர்கள். மோசேயை பார்த்து கேட்டார்கள், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாக ஏற்படுத்தினவன் யார்? அவர்கள் என்ன கேள்வி கேட்டார்களோ அதையே அவர்களுக்கு ஆண்டவர் அவனை அதிபதியாக, தேவன் தலைவனாக கர்த்தர் மாற்றினார். அதே யார் உங்களுக்கு விரோதமாக துரோகம் இழைக்கிறார்களோ அவர்கள் மூலமாகவே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நீங்க யோசேப்பை பார்த்தா சாப்பாடு கொடுக்கிறதுக்காக அவன் வனாந்தரத்திற்கு போகும்போது வனாந்தரத்திலே அவர்கள் இல்லை, அவன் தோத்தான் என்கிறதான இடத்துக்கு அவன் எடுத்துக்கொண்டு போகும்போது அவன் கொண்டு போன சாப்பாட்டையும் சாப்பிட்டு விட்டு, நல்ல கவனமா கேளுங்க, அவன் கொண்டு போன சாப்பாட்டையும் சாப்பிட்டுட்டு அவனையும் வித்து அந்த பணத்தையும் வாங்கிட்டு அவனை மீதியான இடத்துல விற்று அவனை அனுப்பி விடுகிறார்கள். ஆனால் பாருங்க, அவனுடைய தரிசனத்தை, அவனுடைய சொப்பனத்தை, அவனுடைய வெளிப்பாட்டை ஆண்டவர் கொடுத்ததான பல தரிசனங்கள் தடை செய்கிறது போல இருக்கலாம் நினைத்தார்கள். ஆனால் ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வேகமாக வாசியுங்கள். நீங்கள் எனக்கு தீமை செய்ய
செய்ய நீங்கள் நினைத்தீர்கள். எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய செய்தார். முடிவிலே மகிமையாக விளங்கும். அல்லேலூயா. துரோகம் செய்யலாம், உங்களுக்கு பழி போடலாம், உங்களுக்கு எதிராக வரலாம், ஆனால் அதையே ஆண்டவர் உங்கள் பலவீனத்தில் ஆண்டவருடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும். பிரியமானவர்களே, நான்காவதாக வெறுமை ஆக்கப்பட்ட மோசே. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசியுங்கள். பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடமிருந்து தப்பி ஓடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்திருந்தான். பாருங்க, இந்த இடத்துல வாசிக்கும் போது மோசே துறவண்டையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். கிணறு துறவு என்று நாம் சொல்லுகிறோம். கிணற்றுக்கு எதற்கு செல்வார்கள்? தண்ணீர் எடுக்க போவார்கள். மோசே கிணற்று அண்டையில் தண்ணீர் எடுத்தான் என்று போடவில்லை. மோசே துறவண்டையில் உட்கார்ந்து இருந்தான். ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருந்தான். ஏன் உட்கார்ந்து இருந்தான் என்றால், நீங்க இயேசுவை பற்றி நாம் பார்க்க வேண்டும். யோவான் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். அங்கே யாக்கோபனுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். பிரயாணத்தினால் களைப்படைந்தவராக அந்த கிணற்றண்டையில் உட்கார்ந்திருந்தார். சமாரிய தேசம் நடந்து வந்த களைப்பு. அல்லேலூயா. மோசே எகிப்திலிருந்து வருகிறார். பாருங்கள், ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கிறார். எகிப்திலிருந்து மீதியான் வரைக்கும் வந்திருக்கிறான். களைப்படைந்து உட்கார்ந்து இருக்கிறான். அல்லேலூயா. இரண்டாவது பாருங்கள், யோவான் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே. போதும். இந்த இடத்துல சமாரிய ஸ்திரீ இயேசுவிட்ட கேட்கும்போது மொண்டு கொள்ள பாத்திரம் இல்லை என்று சொல்லி அந்த இடத்துல பார்க்கிறோம். மோசேயை எடுத்து பாருங்கள். அதே சூழ்நிலையிலே கிணற்று அருகிலே உட்கார்ந்து இருக்கிறான். எட்டி பார்த்தால் ஆசீர்வாதம் தெரிகிறது. ஆசீர்வாதம் எடுத்துக்கொள்ள முடியாத தடை. அல்லேலூயா. ஏனென்றால் அவனுடைய கையிலே பாத்திரம் இல்லை. உட்கார்ந்து இருக்கிறான். ஒரு பாத்திரம் இல்லாத ஒரு வெறுமையான நிலைமைக்கு வந்து விட்டான். யார் இந்த மோசே என்று பார்த்தீர்கள் என்றால், எகிப்திலே அரண்மனையில் வாழ்ந்த ஒருவன், நன்றாக படித்தவன், எகிப்து கலையை கற்றவன். எந்த நிலைமைக்கு வந்து விட்டான் என்றால், ஒரு பாத்திரம் இல்லாத நிலைமைக்கு அவன் வந்து விட்டான். ஒரு வெறுமையாக்கப்பட்ட ஒருவேளை நீங்கள் ஒரு வெறுமையான நிலைமையில ஜனவரி மாதத்திலிருந்து இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே சொல்லுகிற இந்த கடைசி நாட்களிலே நீங்கள் வந்திருக்கலாம். நீங்க பெதஸ்தா குளத்திலே வாசித்தீர்கள் என்றால், 38 வருடம் வாழ்ந்த ஒரு மனிதன் அந்த குளத்தின் அருகே இருந்தான். அற்புதம் அவன் கண்களுக்கு முன்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் சுகம் பெற்றுக் கொண்டே இருக்கிறாங்க. இவன் உட்கார்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறான். இவனுக்கும் உதவி தேவை. அவனுக்கு கால் நல்லா இருக்கு, கை நல்லா இருக்கு, கண்ணு நல்லா இருக்கு, அவனுக்கு நல்ல உணர்வு இருக்கு, யோசிக்கக்கூடிய திறன் இருக்கு. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில ஒரு குறை இருக்கு. என்ன குறை என்றால், அவனுடைய கால் வேலை செய்யாது. அல்லேலூயா. அவருடைய ஒரு குறை, அவனுடைய வாழ்க்கையில ஒரு குறை இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். 38 ஆண்டுகளாய் அநேக பிரசங்கம் பண்றாங்க, ஒரு அற்புதம் அவனுக்கு கிடைக்கலன்னு. நான் சொல்லுவேன், 38 வருஷமா அவனால அந்த இடத்துல இருந்து கொண்டு போக ஒரு ஆள் இல்லை. அல்லேலூயா. ஒரு ஆள் இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து அங்க வந்தார். அவனை ஆண்டவர் சுகப்படுத்தினார். இந்த கால வேளையில இந்த 5வது மாதம் முடியும் நேரத்துல வருஷத்தின் பாதி அளவுக்கு நான் வந்துட்டேன். ஆண்டவரே, இந்த 6வது மாதத்துல வந்திருக்கிறேன். ஒரு குறை இருக்கு என் வாழ்க்கையில. இந்த குறை இருக்கு. இந்த வாழ்க்கையில வெறுமையாக்கப்பட்ட நிலைமையில நான் இருக்கிறேன். இந்த வெறுமையை நிறைவாக்க உம்மால முடியும். இந்த வெறுமைங்கிற பலவீனத்திலிருந்து, அல்லேலூயா, வெறுமைங்கிற நிலைமையிலிருந்து நிறைவு என்கிற அந்த பலனை உம்மால தர முடியும். இந்த சூழ்நிலையில் இந்த யூடியூப் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த வெறுமை, ஆண்டவரே, அந்த பெதஸ்தா குளத்திலே 38 வருஷமாய் அவனுடைய வாழ்க்கையில அவன் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறான். ஒரு நபர் அவனை தூக்கி கொண்டு போகிறதுக்கு இல்ல. ஒரு குறைவு அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது. உன்னுடைய வாழ்க்கையில ஒரு குறைவு இருக்கலாம். அந்த பலவீனத்தை இந்த ஜூன் மாதம் ஆண்டவர் முதல்ல இந்த கடைசி இந்த மே மாதம் 5வது வாரத்துல அதை நிறைவாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் பெரிய அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்வாராக. அல்லேலூயா. அடுத்ததாக வாசித்தீர்கள் என்றால்,
புரிந்து கொள்ளப்படாத மோசே. வாசிங்க யாத்ராகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அதற்கு அவர்கள், எகிப்தியன் ஒருவன் மேய்ப்பரின் கைகளுக்கு எங்களை தப்புவித்து எங்களுக்கு தண்ணீர் கொண்டு கொடுத்து ஆடுகளுக்கும் தண்ணீர் காட்டினான் என்றார்கள். போதும். இந்த இடத்துல பாருங்க, நல்ல வசனத்தை வாசிக்கும் போது சிந்திக்கணும். மோசே கிணற்று அருகே உட்கார்ந்து இருக்கிறார். 7 பெண் பிள்ளைகள் வருகிறார்கள். மோசே உதவி செய்கிறார். அவர்களுக்கு தண்ணீர் எடுத்துக் கொள்கிறார். ஆடுகளுக்கெல்லாம் தண்ணீர் மோண்டு கொடுக்கிறார். மேய்ப்பன் எல்லா மேய்ப்பர்களையும் அடித்து விரட்டுகிறார். பெண்கள் எல்லாம் சந்தோஷத்தோடு தண்ணீரை அவர்கள் மோண்டு கொண்டு அவர்கள் சந்தோஷத்தோடு தகப்பனை பார்த்து சொல்லுகிறார்கள், ஒரு எகிப்தியன் மேய்ப்பனுக்கு, அங்கு இருக்கிற எல்லா மேய்ப்பனுக்கும் எங்களை தப்புவித்தான், ஒரு எகிப்தியன் என்னை தப்புவித்தான் என்று சொன்னார்கள். இதில் கருத்து இருக்கிறது பிரியமானவர்களே. ஒரு எகிப்தியன் என்று சொன்னால் என்னவென்றால், நான் மோசேயை பார்த்து கேட்க விரும்புகிறேன். மோசே, கேள்வி கேட்கணும்னா, மோசே நீ எகிப்தியனா இல்ல எபிரியனா? நீ எகிப்தியனா அல்லது எபிரியனா என்று கேள்வி கேட்க வேண்டும். அவன் சொல்லுவான், நான் எபிரியன், நான் அடிமை, ஆனால் ஊர் சொல்லுது என்னை எகிப்தியன் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. அவன் அப்படிதான் சொல்லுவான். அப்ப என்னன்னா, பெரிய எகிப்தியன் என்று சொன்னால் ஊர் ஜனங்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அவன் பெரிய ஆளு, அவன் வசதி படைத்தவன், அவனுக்கு எல்லாம் இருக்குது, அவனுக்கு என்ன குறைச்சல் என்று அவனை பார்க்கிறார்கள். எகிப்தியனுக்கு அவருக்கு என்ன பிரச்சனை? உங்களை பார்த்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, பிரதர் சிஸ்டர் உங்களுக்கு என்ன பிரச்சனை, எங்களுக்கு தான் கஷ்டம் எல்லாம், உங்களை புரிந்து கொள்றதுக்கு யாரும் இல்லாம இருக்கலாம். இல்லையா? நமக்கு தான் தெரியும் நம்முடைய வாழ்க்கையில் ஓடிக்கொண்டு இருக்கிறது என்ன என்று. வெளியே இருக்கிறவர்களுக்கு ஒன்று புரியாது. பிரியவர்களே, நான் 3 காரியத்தை சொல்லுகிறேன். ஒரு சந்தோஷம் பாருங்க, நாம் சந்தோஷமாய் இருக்கும்போது ஜனங்கள் நாம் சந்தோஷமாய் இருக்கிறோம் என்று புரிந்து கொண்டால் நம்முடைய சந்தோஷம் இரட்டிப்பாய் மாறுகிறது. நல்ல கவனமா கேளுங்க. அதே வேளையில நாம் துக்கமாய் இருக்கும்போது ஜனங்கள் நாம் துக்கமாய் இருக்கிறோம் என்று புரிந்து கொண்டால் நம்முடைய துக்கம் பாதியாகிவிடும். ஆனால் நம்முடைய துக்கமாய் இருக்கும்போது நம்ம கிட்ட வந்து என்ன சந்தோஷமா இருக்க, உனக்கு என்ன குறைச்சல், உன்னுடைய வீட்டுல என்ன குறைச்சல், உனக்கு பணத்துக்கு என்ன குறைச்சல், நீ எப்படி இருக்கிற, ராஜா மாதிரி இருக்கிற அப்படின்னு சொன்னா நம்ம படுற பாடு நமக்கு தான் தெரியும். நம்ம படகு எப்படி ஆடிக்கொண்டு இருக்கிறது என்று நமக்கு தான் தெரியும். மோசேக்கு தான் தெரியும், உள்ளே எபிரியன், வெளியே எகிப்தியன். ஹல்லேலூயா. ஆனா ஊர் சொல்லுது அவனை எகிப்தியன் என்று, உள்ள சொல்லுது எபிரேய அடிமை, வெளியே எகிப்தியன். நாம் சர்ச்சுக்குள்ள போகும்போது ஒரு ஐடென்டிஃபை பண்ணப்படுகிறோம். சர்ச்சில் இருந்து வீட்டுக்கு வரும்போது ஒரு ஐடென்டிஃபை பண்ணப்படுகிறோம். நம்மளை அடையாளப்படுத்துகிறார்கள். சர்ச்சுக்குள்ள பிரதர் சிஸ்டர்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்மளை நினைக்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு சென்றா பிரச்சனை அங்கதான் நமக்கு இருக்குது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பல ஆண்டுகளுக்கு நம்முடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகளை நாம் தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அது நமக்கு வெளியே தெரியாது. பார்க்கிறவர்களுக்கு நம்ம பார்க்கும்போது, நாம் துக்கப்படும் போது, நம்முடைய அலைகு வேலைகளில் உங்கள் வேதனைகளை, உங்க வேதனையும் உங்க கண்ணீரும் 1க்கு 2க்கு தான் தெரியும். 2 காரியத்துக்கு தெரியும். என்ன தெரியும்னா, நீங்க அநேக வேளைகளிலே உங்கள் வேதனைகளையும் கண்ணீர்களையும் தெரிந்தது எதுன்னா படுக்கையும் தலவாணியும் தான். நம்ம கண்ணீர் யாருக்கு தெரியக்கூடாது என்று ரொம்ப கவனமா இருப்போம். அநேக வேளைகளிலே வேதனையும் கண்ணீரையும் தாங்களே சுமந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. கணவர்கள் குடும்ப பாரங்கள் தாங்களே சுமந்து கொண்டு இருக்கிறார்கள், யாருக்கும் தெரியக்கூடாது என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவரிடத்துல பிடித்த காரியம் என்னவென்றால், அவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறவர் மாத்திரம் அல்ல, உங்கள் கண்ணீரை மாத்திரம் பார்ப்பவர் அல்ல. ஆண்டவர் அதற்கு மேலாக என்ன பண்ணுகிறார் என்றால், சத்தம் இல்லாத பெருமூச்சுகளை கேட்டு கொண்டிருக்கிறார். நீங்கள் எல்லாரும் மறந்து விடலாம், ஆனால் வேதனை தாங்க முடியாமல் நீங்கள் பெருமூச்சு விட்டு சத்தம் போட்டு அழுகிறீர்கள் பாருங்கள். அது ஆண்டவருக்கு தெரியும். யாருக்குமே தெரியாத அந்த பெருமூச்சு விட்டு ஆண்டவரை பார்த்து நீங்க அழுகிறீங்க பாருங்க. அந்த கண்ணீர் ஆண்டவருக்கு தெரியும். உங்கள் கண்ணீரை
கர்த்தர் உலகம் மதிக்காமல் இருக்கலாம், உங்கள் கணவன் மதிக்காமல் இருக்கலாம், மனைவி மதிக்காமல் இருக்கலாம். ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் நம்முடைய துருத்தில் வைத்திருக்கிற ஆண்டவர் மறந்து விட மாட்டார். நிச்சயமாக உங்கள் பலவீனத்தில் தம்முடைய பலனை விளங்க செய்து, ஹல்லேலூயா, புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, உள்ளே செத்து போய் இருக்கிறோம். என் வேதனை யாருக்கு புரிவது இல்லை என்று ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் அழுது புலம்புகிறீர்கள். உங்களுடைய பலவீனத்தில் ஆண்டவருடைய பலனை கத்த தருவார். அந்த கண்ணீர், அந்த பெருமூச்சு, வெளியில் சொல்ல முடியாத அந்த பாரங்கள், தனித்து வைக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய உள் இருக்கிற வேதனைகளுக்கு அவருடைய பலனை கொடுத்து ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார், தலைவிரிந்து வாழ வைப்பார். ஆறாவதாக, கடைசியாக சொல்லி முடிக்கிறேன் பிரியமானவர்களே, ஆறாவதாக வாசித்தீர்கள் என்றால் விசுவாசமற்ற மோசே. யாத்திராகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிப்போம். மோசே அந்த மனிதனிடத்தில் தங்கி இருக்க சம்மதித்தான். போதும், மோசே அந்த மனிதனிடத்தில் தங்க சம்மதித்தான். மோசே அந்த மனிதனிடத்தில் தங்கி இருப்பதில் திருப்தியாக இருந்தான். எப்படி திருப்தி வந்தது பாருங்க. விசுவாசமற்ற மோசே. மீதியான் தேசத்தில் மோசேக்கு பெரிய பதவி கிடைக்கல. அவனுக்கு என்ன கொடுத்தாங்கன்னா 4 ஆடுகள் கொடுத்து மேய்க்க சொன்னாங்க. அந்த 4 ஆடுகளை வைத்துக் கொண்டு அவன் திருப்தியாக அங்கு இருந்தான். அதுதான் முடிவின் இடம் அல்ல. அதற்கு மேலாக ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் போய் சேர வேண்டிய இடம் ஒன்று இருக்கிறது. உங்களுக்கு ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்தார், உங்களுக்கு வைத்திருக்கிறார். நீங்கள் உட்கார்ந்து இருக்கிற இடம் சூறை செடியின் கீழ் அல்ல, வெகு தூரம் போக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இருக்கிற சில சூழ்நிலையில நீங்கள் நிறுத்தி வைத்திருக்கிற ஜபங்களை மீண்டும் ஆரம்பியுங்கள். சில ஜபங்களை செய்ய மறந்து விட்டீர்கள். விசுவாச ஜபத்தை செய்யுங்கள். 80 வயதில் மீதியானில் உட்கார்ந்திருந்த மனிதனுடைய வாழ்வில் ஒரு புதிய துவக்கத்தை ஆரம்பிக்க முடியும் என்றால் உங்க வாழ்க்கையில் ஏன் செய்ய முடியாது? மோசேக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. 80 வயது ஆகிவிட்டது. 40 ஆண்டுகள் ஆடு மேய்த்து விட்டான். அதற்கு மேலே என்ன தரிசனம் வேண்டும்? அதற்கு பிறகு அவன் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று அவன் யோசித்தான். அவன் பலவீனங்களை கர்த்தர் பலனாக மாற்றினான். மோசே ஆண்டவர் பார்த்து கேட்டார். ஆண்டவரிடத்தில் அவன் சொன்னான், திக்கு நாவு உள்ளவன் என்று அவன் சொன்னான். ஆனா ஆண்டவர் சொன்னார், அவன் பலவீனத்தை கர்த்தர் மாற்றவில்லை. ஆரோன் உனக்கு வாயாய் இருப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். எந்த திக்குவாய் உள்ளவனாய் இருந்தானோ அவனை வைத்துதான் பார்வோனை திக்குமுக்காட ஆண்டவர் வைத்தார். ஹல்லேலூயா. உங்களுடைய பலவீனத்தில் ஆண்டவருடைய பலன் பரிமிதமாய் இருக்கும். பவுல் சொல்லும் போது ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கண்ணிலே ஒரு கோளாறு என்று சொல்லுகிறார்கள், அவருடைய பலவீனம் என்று சொல்லுகிறார்கள். ஒரு சில சூழ்நிலையிலே அவரை எல்லா தானியேலுக்கு கொடுத்த தரிசனத்திலே அவனுக்கு விளக்கம் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இவனுக்கு 3ஆம் வானம் வரைக்கும் சென்றவன், அவன் அநேக தரிசனங்களை பெற்றவன் மாத்திரமல்ல, அவன் அதற்கு விளக்கத்தையும் பெற்றவன் என்கிறதுனால அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு மேன்மை வந்துடக்கூடாது என்பதற்காக ஆண்டவரே தந்திருக்கலாம் என்று சில பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இவன் எப்படிப்பட்டவர்? இந்த முள்ளை எடுத்து போடும் என்று சொல்லுகிறான். இந்த முள்ளை எடுத்து போடும் என்று சொல்லுகிறான். ஒரு இன்டர்நேஷனல் இவாங்கலிஸ்டா இருக்கிறதான இவன் 3ஆம் வானம் வரை எடுத்துக்கொள்ளப்பட்ட மனிதன். அவனுடைய ரட்சிப்பை நேரடியாக ஆண்டவரிடத்தில் பெற்றவன். வேதத்தில் பெரும்பாலான நிருபங்களை எழுதினவன். பெரிய ஆள், தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம். அவன் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், ஒரு முள் எடுத்து விடும், என்னால் இந்த வழியை தாங்க முடியவில்லை என்று கேட்கிறான். 3 முறை கேட்கிறான், முள்ளை எடுத்து போட்டு விடுங்கள் என்று கேட்கிறான். ஆனால் ஆண்டவர் முள்ளை எடுக்கவில்லை. ஆண்டவர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும். அநேக வேளைகளில் ஆண்டவர் பதில்கள் நாம் எதிர்பார்த்த பதில்கள் போல அல்ல. நாம் கேட்பது ஒன்று, ஆண்டவர் தருவது ஒன்றாக இருக்கலாம். இயேசுவை எடுத்துக்கொள்ளுங்கள். இயேசு சொன்னார், ஆண்டவரிடத்தில் கேட்கும் போது, இந்த கெத்செமனே தோட்டத்தில் இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று ஜெபித்தார். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? பிதா என்ன செய்தார்? அவர் தேவ தூதர்களை கொண்டு வந்து அவரிடத்திலே அவரை சிலுவையிலே பாடுகளை அனுபவிக்க அவர்களை பலப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் படப்போகும் பாடுகளுக்கு தேவையான பலனை
அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். எரேமியா 33:3 2 பகுதியில் இருக்கிறது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு எட்டாததும் நீ அறியாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று. முதலாவது காரியம், என்னை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. ஆண்டவரை கூப்பிடணும். ஆனா ஆண்டவர் இரண்டாவது காரியமாய் சொல்வது என்னன்னா, அறியாததும் எட்டாததுமான, நம்முடைய புத்திக்கு எட்டாததுமான, அல்லேலூயா, கேட்பது நம்முடைய வேலையா இருந்தாலும் செய்கிறது அவருடைய வேலையா இருக்கிறது. அது திட்டம், அது சித்தம், அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிறதான ஒரு நோக்கம். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் அவர் பதில் தருகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் செய்வது நாம் அறியாத வழி, நமக்கு புரியாத வழி, நமக்கு எட்டாத காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில அவர் தருகிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்துல இன்றைய நாளில் உங்களுடைய வாழ்க்கையில என்ன பலவீனம் இருந்தாலும் சரி, உங்களுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் பிதாவே, எங்கள் தேவனே, இந்த கால வேளையில ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் செய்யும். பலவீனத்தில் அவருடைய வாழ்க்கையில பலப்படுத்தும். ஆண்டவரே, ஜூன் மாதம் பலப்படுத்தி கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து சட்டைகள் அடைத்து ஆண்டவரே உயரே எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எரிகோ கோட்டை அவர்களுக்கு தடையா இருந்தது. சில சூழ்நிலைகளிலே எரிகோ கோட்டையை எடுத்து போடும், தடையை எடுத்து போடும், சூழ்நிலையை எடுத்து போடும் என்றால் எடுத்து போட வைப்பேன். அது மாத்திரமல்ல, அந்த சூழ்நிலையை தாண்டி போகவும், எரிகோவை தாண்டி போகவும், அலைகளை தாண்டி போகவும், சுழல் காற்றை தாண்டி போகவும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களை பலப்படுத்துகிறவர் நீர் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறதுனால இந்த 5 மாதமும் பலப்படுத்தின ஆண்டவர் இந்த 6வது மாதத்துல போகும்போது காண்டாம் மிருகத்துக்கு ஒத்த பலனை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்களை வலுவாதபடி மாசற்றவர்களாக மாற்றி உம்முடைய சன்னிதானத்தில் நிற்க அவர்களை பலப்படுத்தும் சுவாமி. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியம் என்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் ஜூன் மாதத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வாராக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.